கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 22 வசனம். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த கால வேளையில் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். வாழ்க்கையில் பல நிலைகளிலே நாம் தத்தளிப்போடு கூட வாழுகிறோம். அமெரிக்கையாக வாழ்ந்திருப்போம், அமைதியாக வாழ்ந்திருப்போம், சுகமாய் வாழ்ந்திருந்திருப்போம். இந்த தத்தளிப்பு என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு இடமே இல்லாதபடி சகல ஆசீர்வாதங்களோடு நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் திடீரென்று சுனாமி போல, நிலநடுக்கத்தை போல, அல்லது பெருவெள்ளத்தை போல, அல்லது ஒரு சூறை காற்றை போல வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளினாலே நம்முடைய வாழ்க்கையானது தலைகீழாய் மாறி போய் விடுகிறது. தொழில் சம்பளித்து விடுகிறது. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை. முன்போல வசதியாய் வாழ முடியவில்லை. இப்படிப்பட்ட பல காரியங்கள் வரும்போது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நாம் தத்தளிப்புள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இப்படி சில காலங்கள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பாக நாம் மறுபடியுமாக கர்த்தருடைய சமூகத்தில் என்னை நிச்சயமாய் இந்த தத்தளிப்பிலிருந்து நீக்கி போடுவார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த தத்தளிப்போடு நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நம் கையிலிருந்து வாங்கி போட்டுவிட்டு நாம் அவரை கையை உயர்த்தி துதிக்கும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் குறித்து உங்களுடைய கைகள் நடுங்குகிறதோ, இந்த இருதயம் படபடக்கிறதோ, நீங்கள் எதனாலே தத்தளிப்போடு இருக்கிறீர்களோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை அவரிடத்தில் சொல்லுங்கள். இன்றைக்கு கர்த்தர் அந்த தத்தளிப்பை உங்களை விட்டு எடுத்து போடுவார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் தத்தளிப்போடு இன்றைக்கு இந்த நாளை எப்படி நான் கடந்து போக போகிறேன், எப்படி இந்த நாளுடைய தேவைகளை சந்திக்கப் போகிறேன், எப்படி இந்த நாளுடைய தேவைகள் என்னுடைய கரத்துக்கு கடந்து வரப்போகிறது, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே எப்படி நான் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்வதற்கு எனக்கு ஒரு வசதி இல்லாத நிலை எப்படி இங்கிருந்து வரப்போகிறது என்று சொல்ல பல தத்தளிப்போடு தத்தளிக்கிற உள்ளத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எப்படிப்பட்ட தத்தளிப்பாக இருந்தாலும் சரி கர்த்தாவே, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து போடுகிறேன்னு சொன்ன தெய்வம் உண்மையிலும் தெய்வமாக இருப்பதற்காக சோத்திரம். அப்படியே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கிற தத்தளிப்பை எடுத்து போட்டு சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கர்த்தாவே, எந்த காரியத்திலே வெட்கப்பட்டு போவேன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அதில் வெட்கப்பட்டு போகாதபடி நம்ம துதிக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே, இயேசுவின் நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுவேன், உன் கையிலிருந்து எடுத்து போடுவேன், சொன்னதை செய்வார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய முகம் பிரகாசிக்கும்படி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.